இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்மளுடைய சக கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே அத்துமீறி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்துட்டு உணவு அப்படின்றது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதே மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கணும். ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் மற்றவர்கள் அந்த கருத்து வேறுபாடை சொல்லி புரிய தான் வைக்கணும். ஆனால் மொத்த பேருமே ஒன்றா சேர்ந்து அந்த ஒருத்தரை வந்துட்டு தனியாக நிறுத்திட்டு அவங்க வெளியே போனால் தான் நான் வந்துட்டு இதுக்கப்புறமா சாப்பிடுவேன், இந்த நிகழ்ச்சி தொடரும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறது, அந்த ஒருத்தரை தவிர மீதி இருக்க 9 பேருமே தாங்க தப்பாக சொல்லி காமிச்சிட்டு இருக்கு. தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நோக்கி தான் சென்று போயிருக்குன்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையே ஆகாது. ஏன்னா நம்மளுடைய ஓவியாவின் கருத்து ஒரு பக்கம் இருக்க, மீதி இருக்கும் 9 நபர்களின் கருத்து மற்றொரு பக்கமா இருக்கு. மக்கள் என்னவோ ஓவியா பக்கம் தான் நியாயம் இருக்கிறதாக பேசிட்டு இருக்காங்க. எங்களுடைய சேனலுக்கும் அப்படிதாங்க தெரியுது. ஆனா மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஓவியா பண்ணுவது ரொம்பவே தப்பு, அவங்க வந்துட்டு அவங்களோட தவறு அனலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன நடந்துச்சுன்னா, ஓவியா வந்துட்டு ஆல்ரெடி நான் டாய்லெட்டை கிளீன் பண்ணிட்டேன், 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு கிளீன் பண்ணா போதும், அழுக்காகாம எதுக்காக கிளீன் பண்ணோம் அப்படின்ட்டு யதார்த்தமான ஒரு விஷயத்தை தான் பேசியிருக்காங்க. ஆனா அதை ரைஸா வந்துட்டு நம்மளுடைய காயத்ரி கிட்ட சொல்லியிருக்காங்க. காயத்ரி அவங்கள பயங்கர சேரி லெவலுக்கு இறங்கி திட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய சண்டையாக மாறி இருக்கு. அதுக்கப்புறமா மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாமே வந்துட்டு ஓவியா இருந்தா நாங்க இதுக்கப்புறம் நிகழ்ச்சியை தொடர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட பரவாயில்லைங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை உங்க முன்னாடி வைக்கிறோம். நம்மளுடைய நமிதா மற்றும் காயத்ரி ரகுராம் ஓவியா வந்துட்டு கக்கூச கழுவுனா தான் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, இல்லைனா சாப்பாடு கொடுங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியாயமான விஷயத்த சொன்னவங்க நம்மளுடைய ஓவியா அந்த நியாயமான விஷயத்தை நிராகரிச்சு அவங்க அந்த கக்கூச கழுவுனா மட்டும்தான் அவங்களுக்கு சோறு, இல்லைனா சோறே கிடையாது அப்படின்னு நம்மளுடைய சக்தி கிட்டையும் போய் புகார் சொல்றாங்க. நல்ல வேலை சக்தி ஒருத்தராவது வந்துட்டு நாளைக்கு கமலஹாசன் சார் வருவாரு, அவர் வந்ததுக்கு அப்புறமா இதை பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இல்லைனா கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய ஓவியாவுக்கு 2 நாள் சாப்பாடு கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டமா இருந்திருக்கோங்க. அந்த அளவுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி தற்போது ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட கருத்தை பற்றி நீங்க எல்லாமே சொல்லுங்க. எங்களுடைய கருத்துக்களை உங்க முன்னாடி வச்சிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது குறித்து விவரமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முழு வீடியோவும் நீங்க பார்க்கணும்னா ஹாட்ஸ்டார்ல போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.